நீங்கள் கடன்களால் சோர்ந்து விட்டீர்களா? இரவின் தனிமையில் கண்ணீர் விடுகிறீர்களா? உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கவில்லையா என்று ஏங்குகிறீர்களா? உங்கள் இதயம் பாரமாக இருக்கிறதா? இன்று இந்த நொடியில் பரலோகம் உங்களுக்கு பதிலளிக்கிறது. நீங்கள் பார்க்கும் அந்த 333 என்ற அடையாளம் ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல. இது பரலோகத்திலிருந்து வரும் ஒரு அவசரச் செய்தி. உங்கள் பாதுகாவலர் தூதர்கள், தலைமைத் தூதர்கள் உங்களைச் சுற்றி நின்று, நாங்கள் உன்னுடன் இருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். உங்கள் இதயத்தை தயார் செய்யுங்கள். உங்கள் விசுவாசத்தை ஒருமுகப்படுத்துங்கள். உங்கள் செவிகளைத் திறங்கள். ஏனெனில் இப்போது தேவனுடைய சக்தி வாய்ந்த தூதர்கள் உங்கள் வீட்டிற்குள், உங்கள் அறைக்குள், உங்கள் வாழ்க்கைக்குள் நுழைகிறார்கள். சர்வ வல்லமையுள்ள பிதாவின் பெயரால் நான் தலைமைத் தூதர்களை அழைக்கிறேன். போரின் அதிபதியே, தலைமைத் தூதரான புனித மிக்கேலே, உங்கள் அக்கினிமயமான வாளுடன் வாருங்கள். தேவனுடைய செய்தியாளரே, தலைமைத் தூதரான புனித கபிரியேலே, உங்கள் நற்செய்தியின் எக்காலத்துடன் வாருங்கள். தேவனுடைய மருந்தே, தலைமைத் தூதரான புனித ரபேலே, உங்கள் குணப்படுத்தும் தைலத்துடன் வாருங்கள். இந்த 3 தெய்வீக சக்திகளும் இப்போது உங்கள் வாழ்க்கையில் இணைகின்றன. தேவனுடைய வார்த்தையாகிய எப்பாத்தா உங்கள் மீது முழங்குகிறது. அதன் அர்த்தம் திறக்கப்படு என்பதாகவும். இப்போது தேவனுடைய ஆவியின் வல்லமையால் உங்கள் வாழ்க்கையில் சாத்தானால் மூடப்பட்ட ஒவ்வொரு கதவிற்கும் எதிராக நான் எப்பாத்தா என்று கட்டளையிடுகிறேன். நிதி கதவுகளே திறக்கப்படுங்கள். ஆரோக்கிய கதவுகளே திறக்கப்படுங்கள். உறவுகளின் கதவுகளே திறக்கப்படுங்கள். வெற்றியின் கதவுகளே இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுங்கள். முதல் அலை, தூய்மைப்படுத்துதல் மற்றும் மிக்கேலின் வாள். இப்போது பரலோக சேனைகளின் தளபதியாகிய புனித மிக்கேலின் அதிகாரத்தை நான் கோருகிறேன். உங்கள் மீது வீசப்பட்ட ஒவ்வொரு பொறாமையின் பார்வையும், உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க அனுப்பப்பட்ட ஒவ்வொரு தீய சொல்லும், உங்கள் குடும்பத்தின் மீது வைக்கப்பட்ட ஒவ்வொரு வஞ்சகத்தின் கண்ணியும் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படுகிறது. மிக்கேலின் வாள் இப்போது உங்கள் ஆவிக்குரிய மண்டலத்தில் சுழல்கிறது. அது வெறும் உருவகம் அல்ல, அது ஒரு தெய்வீக யதார்த்தம். உங்கள் முதுகுக்கு பின்னால் பேசப்பட்ட வஞ்சக வார்த்தைகளின் கட்டுகளை அது அறுக்கிறது. உங்கள் வியாபாரத்தை நோக்கி அனுப்பப்பட்ட பொறாமையின் அம்புகளை அது உடைக்கிறது. உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை திருட முயன்ற அந்தகார சக்திகளின் கோட்டைகளை அது தகர்க்கிறது. நான் உங்கள் வீட்டிற்குள் நுழையும் ஒவ்வொரு தீய ஆவியையும் கட்டளையிடுகிறேன். மிக்கேலின் வாளுக்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் உறக்கத்தை கெடுக்கும் அசுத்த ஆவிகளே, உங்கள் கனவுகளை திருடும் பிசாசுகளே, உங்கள் மனதில் சந்தேகத்தை விதைக்கும் பொல்லாத சக்திகளே, இப்போது வெளியேறுங்கள். உங்கள் உடலில், உங்கள் இல்லத்தில், உங்கள் தொழிலில் உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. பரிசுத்த ஆவியின் அக்கினி உங்கள் வீட்டின் 4 மூலைகளையும் இப்போது நிரப்புகிறது. ஒவ்வொரு இருண்ட மூலையையும் சுத்திகரிக்கிறது. உங்கள் வீட்டின் வாசலில் மிக்கேலின் வாள் ஒரு அக்கினி மதிலாக நிற்கிறது. எந்த தீமையும் உங்களை அணுகாது. எந்த வாதையும் உங்கள் கூடாரத்தைச் சேராது. உங்கள் குடும்ப பரம்பரையில் இருந்து வரும் ஒவ்வொரு சாபமும், உங்கள் மூதாதையர் செய்த பாவங்களால் ஏற்பட்ட ஒவ்வொரு தடையையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இப்போது கழுவி அழிக்கிறது. நீங்கள் ஒரு புதிய சிருஷ்டி. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த விடுதலையை உங்கள் ஆத்துமாவில் உணருங்கள். உங்கள் தோள்களில் இருந்து ஒரு பெரிய பாரம் இறங்குவதை உணருங்கள். நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீர்கள். இது தேவனுடைய வாக்குத்தத்தம். மிக்கேலின் வாளால் இது நிறைவேற்றப்படுகிறது. இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள். உங்கள் விடுதலை இப்போது தொடங்குகிறது. ஆமென். 2வது அலை, பொறாமையின் கட்டுகளை உடைத்தல். இப்போது நாம் இன்னும் ஆழமாகச் செல்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் உள்ள பல பிரச்சினைகளுக்கு காரணம் உங்களுக்கு தெரிந்த மற்றும் தெரியாத நபர்களிடமிருந்து வரும் பொறாமைதான். அந்த பொறாமை ஒரு ஆவிக்குரிய விஷம். அது உங்கள் நிதி, ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியை அழிக்கக்கூடியது. ஆனால் இன்று மிக்கேலின் வாள் அந்த பொறாமையின் வேரையே வெட்டுகிறது. உங்களை பார்த்து பொறாமைப்படும் சக ஊழியரின் கண்கள், உங்கள் வெற்றியைக் கண்டு எரிச்சலடையும் உறவினரின் இதயம், உங்கள் மகிழ்ச்சியை பார்த்து வதந்தி பேசும் நண்பரின் நாவு, இவற்றிலிருந்து வரும் ஒவ்வொரு தீய அதிர்வலையையும் மிக்கேலின் வாள் தடுத்து நிறுத்துகிறது. அது ஒரு கண்ணுக்குத் தெரியாத கேடயமாக உங்களை சுற்றிலும் நிற்கிறது. அவர்கள் உங்கள் மீது வீசும் தீய வார்த்தைகள் அவர்களை நோக்கியே திரும்பிச் செல்லட்டும். அவர்கள் உங்களுக்காக வெட்டும் குழியில் அவர்களே விழட்டும். நான் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். பொறாமையின் ஆவியே, இந்த தேவ பிள்ளையின் வாழ்க்கையை விட்டு வெளியேறு.
நீங்கள் அவர்களின் பணத்தைத் தொட முடியாது. நீங்கள் அவர்களின் ஆரோக்கியத்தைத் தொட முடியாது. நீங்கள் அவர்களின் குடும்பத்தைத் தொட முடியாது. அவர்களின் ஆசீர்வாதங்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளன. பரிசுத்த ஆவியானவரின் அக்கினி இப்பொழுது உங்களைச் சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குகிறது. இந்த வளையம் பொறாமையின் நெருப்பை அணைகிறது, வஞ்சகத்தின் தண்ணீரை ஆவியாக்குகிறது. உங்கள் ஆறா, உங்கள் ஆவிக்குரிய ஆற்றல் புலம் இப்போது தேவனுடைய ஒளியால் சுத்திகரிக்கப்பட்டு பலப்படுத்தப்படுகிறது. இனிமேல் யார் உங்களை பொறாமையுடன் பார்த்தாலும் அவர்கள் தேவனுடைய மகிமையை மட்டுமே காண்பார்கள். அவர்கள் உங்களை சபிக்க முயன்றால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஏனென்றால் உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார், உங்களை சபிக்கிறவர்களை அவரே சபிப்பார். இந்த தெய்வீக பாதுகாப்பை நீங்கள் இப்போது நன்கு கொள்கிறீர்கள். உங்கள் பெயர் பொறாமையின் புத்தகத்திலிருந்து அழிக்கப்பட்டு தேவனுடைய ஜீவ புத்தகத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் பொறாமைக்கு அப்பாற்பட்டவர். நீங்கள் பாதுகாக்கப்பட்டவர். மிக்கேல் அதிதூதர் உங்கள் காவலராக நிற்கிறார். அவரது வாள் உங்களுக்காக போரிடுகிறது. இந்த உண்மையை உங்கள் இதயத்தில் ஆழமாக பதியுங்கள். உங்கள் விடுதலை முழுமையானது. உங்கள் பாதுகாப்பு உறுதியானது. ஆமென். மூன்றாவது அலை சூனியம் மற்றும் மாந்திரீகத்தை அழித்தல். உங்கள் வாழ்க்கையில் காரணமின்றி தொடரும் தோல்விகள், திடீரென வரும் நோய்கள், விளக்க முடியாத நிதி இழப்புகள், இவையெல்லாம் மாந்திரீகத்தின் விளைவாக இருக்கலாம். உங்கள் எதிரிகள் உங்கள் பெயரை பயன்படுத்தி, உங்கள் புகைப்படத்தை பயன்படுத்தி, உங்களுக்கு எதிராக செய்த ஒவ்வொரு சூனியமும், ஒவ்வொரு பில்லி சூனியமும், ஒவ்வொரு செய்வினையும் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் அழிக்கப்படுகிறது. பரலோகத்தின் அக்கினி இப்பொழுது அந்த மந்திரக் கட்டுகளின் மீது இறங்குகிறது. உங்கள் பெயரை எழுதிய அந்த காகிதங்கள் எரியட்டும். உங்கள் புகைப்படத்தை பயன்படுத்திய அந்த பொம்மைகள் சாம்பலாகட்டும். உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க நட்டு வைக்கப்பட்ட அந்த தாயத்துக்கள் சக்தி இழந்து போகட்டும். மிக்கேலின் வாள் அந்த அசுத்த ஒப்பந்தங்களை வெட்டுகிறது. உங்கள் ஆத்துமாவுக்கும் அந்தகார சக்திகளுக்கும் இடையே உள்ள ஒவ்வொரு தொடர்பும் இப்போது துண்டிக்கப்படுகிறது. நரகத்தின் அக்கினியால் செய்யப்பட்ட ஒவ்வொரு மந்திரமும் பரலோகத்தின் அக்கினியால் இப்போது அழிக்கப்படுகிறது. உங்கள் இரத்த சம்பந்தமான உறவுகள் மூலம் உங்கள் மீது வந்த ஒவ்வொரு பரம்பரை சாபமும், மாந்திரீகத்தின் கட்டுகளும் இயேசு சிலுவையில் சிந்திய இரத்தத்தால் கழுவப்படுகிறது. அந்த இரத்தம் உங்களை பேசுகிறது. அது உங்களை பாதுகாக்கிறது. அது உங்களை விடுவிக்கிறது. நான் கட்டளையிடுகிறேன், மாந்திரீகத்தின் ஆவிகளே, உங்கள் சக்தியை இழந்துவிட்டீர்கள். உங்களால் இந்த தேவ பிள்ளையை தொட முடியாது. அவர்களின் தலைமுடியைக் கூட உங்களால் சேதப்படுத்த முடியாது. தேவனுடைய தூதர்கள் அவர்களைச் சுற்றிலும் பாளையம் இறங்கியிருக்கிறார்கள். நீங்கள் அனுப்பிய ஒவ்வொரு நோயும், ஒவ்வொரு வலியும், ஒவ்வொரு நஷ்டமும் இப்போது உங்களை அனுப்பியவர்களிடமே திரும்பிச் செல்லட்டும். இது பழிவாங்குதல் அல்ல, இது தேவனுடைய நீதி. தீமை செய்பவனின் கைகளிலேயே அவன் செய்த தீமை திரும்பும் என்று வேதம் சொல்கிறது. இன்று தேவனுடைய நீதி நிறைவேறுகிறது. நீங்கள் முழுமையாக விடுவிக்கப்படுகிறீர்கள். உங்கள் மனம், உடல், ஆத்துமா மாந்திரீகத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படுகிறது. நீங்கள் சுத்தமானவர், நீங்கள் பரிசுத்தமானவர், நீங்கள் சுதந்திரமானவர். இந்த விடுதலையின் ஆற்றலை உணருங்கள். ஒரு புதிய லேஜர்தே உங்கள் உடலில் பரவுவதை உணருங்கள். ஆமென். நான்காவது அலை ஆவிக்குரிய தடைகளை தகர்த்தெறிதல். உங்கள் முன்னேற்ற பாதையில் கண்ணுக்குத் தெரியாத சுவர்கள் இருக்கின்றனவா? நீங்கள் ஒரு அடி முன்னே வைத்தால் 2 அடி பின்னோக்கித் தள்ளப்படுகிறீர்களா? இவை ஆவிக்குரிய தடைகள். உங்கள் நிதிப் பெருக்கத்தை தடுக்கும் வறுமையின் சுவர், உங்கள் திருமணத்தை தடுக்கும் நிராகரிப்பின் சுவர், உங்கள் ஆரோக்கியத்தைச் சிதைக்கும் நோயின் சுவர், இவை அனைத்தும் இப்போது தேவனுடைய வல்லமையால் இடித்துத் தள்ளப்படுகின்றன. எரிகோவின் மதில்களை வீழ்த்திய அதே தேவனுடைய சக்தி இப்போது உங்களுக்காகச் செயல்படுகிறது. நான் உங்கள் வாழ்க்கையைச் சுற்றியுள்ள ஒவ்வொரு தடைக்கல்லுக்கும் எதிராக எக்காளம் ஊதுகிறேன். இயேசுவின் நாமத்தில் வறுமையின் சுவரே இடிந்து விழு, தோல்வியின் சுவரே நொறுங்கிப்போ, தனிமையின் சுவரே தரைமட்டமாகு, நோயின் சுவரே இல்லாமல் போ. மிக்கேலின் வாள் அந்த அஸ்திபாரங்களை வெட்டுகிறது. பரிசுத்த ஆவியின் அக்கினி அந்த இடிபாடுகளைச் சுட்டெரிக்கிறது. இப்பொழுது உங்கள் பாதை தெளிவாக இருக்கிறது. உங்கள் முன் ஒரு ராஜபாட்டை திறக்கப்படுகிறது. அதில் சிங்கமோ துஷ்ட மிருகமோ இராது. மீட்கப்பட்டவர்கள் மட்டுமே நடப்பார்கள்.
நீங்கள் இப்போது அந்த பாதையில் நடக்கத் தொடங்குகிறீர்கள். உங்கள் கால்களில் உள்ள சங்கிலிகள் உடைந்துவிட்டன. உங்கள் தோள்களில் உள்ள நுகம் முறிந்துவிட்டது. உங்களை தடுத்து நிறுத்திய ஒவ்வொரு தடையும் இப்பொழுது உங்கள் கால்களுக்கு கீழே படிக்கட்டுகளாக மாற்றப்பட்டுள்ளன. நீங்கள் தடைகளின் மீது ஏறி நின்று வெற்றி பெறுவீர்கள். தேவ தூதர்கள் இப்பொழுது உங்கள் வழியைச் செம்மைப்படுத்துகிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு கல்லையும் புரட்டிப் போடுகிறார்கள், ஒவ்வொரு முள்ளையும் நீக்குகிறார்கள். உங்கள் பயணம் இனி சுமூகமாக இருக்கும். நீங்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டீர்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீர்கள். ஏனென்றால் கர்த்தர் தாமே உங்களுக்கு முன் செல்கிறார். அவர் உங்கள் வலது பாரிசத்தில் இருக்கிறார். நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. இந்த தெய்வீகத் திறப்பை ஏற்றுக்கோண்டி. உங்கள் பாதைகள் இப்போது திறந்திருக்கின்றன. உங்கள் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது. எந்த தடையும் உங்களை இனி நிறுத்த முடியாது. ஆமென். 5வது அலை, பரம்பரை சாபங்களிலிருந்து முழுமையான விடுதலை. உங்கள் குடும்பத்தில் ஒரே மாதிரியான பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் வருகிறதா? வறுமை, விவாகரத்து, நோய், அகால மரணம், இவை பரம்பரை சாபங்களின் அடையாளங்களாக இருக்கலாம். உங்கள் மூதாதையர்கள் செய்த பாவங்கள், அவர்கள் செய்த ஒப்பந்தங்கள், அவர்கள் வழிபட்ட விக்கிரகங்கள் ஆகியவற்றின் விளைவுகள் உங்கள் தலைமுறை வரை தொடரலாம். ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மூலம் அந்த சாபங்களின் சங்கிலி அறுக்கப்படுகிறது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இப்போது உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் உரியது. நான் இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன், உங்கள் குடும்பத்தில் செயல்படும் வறுமையின் ஆவிக்கு அதிகாரமில்லை. நீங்கள் அல்ல, உங்கள் பிள்ளைகளும் அல்ல, உங்கள் பேரப்பிள்ளைகளும் அல்ல, இனி யாரும் வறுமையில் வாழ மாட்டார்கள். செழிப்பின் ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தைச் சேரும். உங்கள் குடும்பத்தில் செயல்படும் விவாகரத்து மற்றும் பிரிவினையின் ஆவிக்கு அதிகாரம் இல்லை. உங்கள் திருமணம் பாதுகாக்கப்படும். உங்கள் குடும்பம் ஒன்றுபடும். அன்பின் ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தைச் சேரும். உங்கள் குடும்பத்தில் செயல்படும் நோய் மற்றும் பலவீனத்தின் ஆவிக்கு அதிகாரம் இல்லை. பரம்பரை நோய்கள் உங்களைத் தொடராது. தெய்வீக ஆரோக்கியத்தின் ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தைச் சேரும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்கள் DNA-வை சுத்திகரிக்கிறது. அது ஒவ்வொரு பரம்பரை சாபத்தின் குறியீட்டையும் அழித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தின் குறியீட்டை பதிக்கிறது. நீங்கள் உங்கள் குடும்பத்தின் சாபங்களை முறிக்கும் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் மூலம் உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் ஒரு புதிய மரத்தின் வேர். உங்கள் கிளைகள் ஆசீர்வாதத்தின் கனிகளைத் தரும். இனி உங்கள் குடும்பத்தில் கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. உங்கள் குடும்பத்தின் மீது ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்படுகிறது. அது கிருபையின் அத்தியாயம், ஆசீர்வாதத்தின் அத்தியாயம், வெற்றியின் அத்தியாயம். இந்த விடுதலையை உங்கள் முழு குடும்பத்திற்காகவும் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். 6வது அலை, நிதிவானங்களை திறக்கும் கபிரியேல். இப்போது நற்செய்தியின் தூதராகிய கபிரியேல் உங்கள் நிதி வாழ்க்கையில் ஒரு புதிய செய்தியுடன் வருகிறார். செய்தி இதுதான்: வறட்சி முடிந்துவிட்டது. மழையின் சத்தம் கேட்கிறது. செழிப்பின் மழை உங்கள் மீது பொழியப் போகிறது. நான் உங்கள் நிதி வானங்களுக்கு எதிராக எப்பாத்தா என்று கட்டளையிடுகிறேன். திறக்கப்படுங்கள். தேவனுடைய ஆசீர்வாதங்களின் ஜன்னல்கள் இப்போது உங்களுக்காக திறக்கப்படுகின்றன. இடங்கொள்ளாமற் போகுமட்டும் அவர் உங்கள் மீது ஆசீர்வாதத்தை ரசிக்கிறார். உங்கள் வங்கிக் கணக்குகளே திறக்கப்படுங்கள். உங்கள் பணப்பையே திறக்கப்படு. உங்கள் வியாபாரமே திறக்கப்படு. உங்கள் வருமானத்தின் ஆதாரங்களே திறக்கப்படுங்கள். பணத்தை தடுத்து நிறுத்தியிருந்த ஒவ்வொரு அசுத்த ஆவியும் இப்போது வெளியேறுகிறது. வறுமையின் ஆவி, கடனின் ஆவி, பற்றாக்குறையின் ஆவி, இயேசுவின் நாமத்தில் உங்கள் நிதிகளை விட்டு வெளியேறுங்கள். உங்களுக்கு பதிலாக செழிப்பின் தூதர்கள் இப்போது நியமிக்கப்படுகிறார்கள். அவர்கள் வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் செல்வத்தை உங்களிடம் கொண்டு வருகிறார்கள். கடலிலிருந்து முத்துக்களைப் போல, பூமியிலிருந்து தங்கத்தைப் போல செல்வம் உங்களைத் தேடி வருகிறது. நீங்கள் உறங்கும்போது கூட தேவன் உங்களுக்காகச் செல்வத்தைச் சேகரிக்கிறார். உங்கள் கைகளின் ஒவ்வொரு வேலையும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. நீங்கள் தொடும் அனைத்தும் பொன்னாகும். நீங்கள் விதைக்கும் ஒவ்வொரு விதையும் 100 மடங்காக பலன் தரும். இது மாயாஜாலம் அல்ல, இது தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் ஆற்றல். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐசுவரியத்தைத் தரும். அதனோடே அவர் வேதனையைக் கூட்டார். இன்று வேதனையில்லாத ஐசுவரியம் உங்கள் வாழ்க்கையில் நுழைகிறது. உங்கள் நிதி நிலைமை இந்த நொடியிலிருந்து மாறுகிறது.
ஒரு புதிய நிதி அத்தியாயம் தொடங்குகிறது. அதை விசுவாசத்தூட்ட பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். 7வது அலை, கடன் ரத்து மற்றும் நிதி சுதந்திரம். உங்கள் தோள்களை அழுத்தும் கடன் பார் இன்று உடைக்கப்படுகிறது. நீங்கள் தூங்க விடாமல் செய்யும் கடன் கடிதங்கள், உங்களை அச்சுறுத்தும் தொலைபேசி அழைப்புகள், உங்கள் சமாதானத்தை குலைக்கும் வங்கி அறிக்கைகள், இவை அனைத்தின் மீதும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் பிரகடனப்படுத்தப்படுகிறது. நான் ஒவ்வொரு கடன் பத்திரத்திற்கும், ஒவ்வொரு ஒப்பந்தத்திற்கும், ஒவ்வொரு கடன் அட்டைக்கும் எதிராக இயேசுவின் இரத்தத்தை பூசுகிறேன். அந்த இரத்தம் கடனை ரத்து செய்யும் சக்தி கொண்டது. கடனின் ஆவியே, நான் உன்னை கட்டளையிடுகிறேன். இந்த தேவ பிள்ளையின் கழுத்தை நெரிப்பதை நிறுத்து. உன் பிடியை விடு. இயேசுவின் நாமத்தில் நான் உங்கள் கடன்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கிறேன். தேவன் அற்புதமாக உங்கள் கடன்களை அடைக்க வழிகளைத் திறப்பார். எதிர்பாராத பண வரவுகள் வரும். கடன் கொடுத்தவர்களின் இதயத்தில் தேவன் பேசி உங்கள் கடனை ரத்து செய்யவோ அல்லது குறைக்கவோ செய்வார். சட்டப்பூர்வமான வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். மோசடியாக உங்கள் மீது சுமத்தப்பட்ட கடன்கள் நீக்கப்படும். நீங்கள் யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டதால் வந்த கடன் சுமையிலிருந்து தேவன் உங்களை விடுவிப்பார். இன்று நீங்கள் கடன் வாங்குபவராக இல்லாமல் கடன் கொடுப்பவராக மாறுகிறீர்கள். நீங்கள் யாருக்கும் கடன்பட்டிருக்க மாட்டீர்கள். அன்பைத் தவிர நிதி சுதந்திரத்தின் ஆவி உங்கள் மீது இறங்குகிறது. நீங்கள் இனி பணத்தின் அடிமையாக இருக்க மாட்டீர்கள். பணம் உங்கள் அடிமையாக இருக்கும். நீங்கள் பணத்தை ஆளுவீர்கள், பணம் உங்களை ஆளாது. உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும். உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். நீங்கள் மற்றவர்களுக்கு உதவும் அளவுக்கு உங்களுக்கு பரிபூரணம் உண்டாகும். இந்த வார்த்தையை உங்கள் ஆவியில் பதியுங்கள். உங்கள் கடன் சுமை நீங்கிவிட்டது. நீங்கள் நிதி ரீதியாக சுதந்திரமானவர். இந்த விடுதலையை கொண்டாடுங்கள். அல்லேலூயா. ஆமேன். 8வது அலை, எதிர்பாராத பணத்தின் கதவுகளை திறத்தல். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க 1000 வழிகளை வைத்திருக்கிறார். நீங்கள் அறிந்த வழிகள் மட்டுமல்ல, நீங்கள் கனவிலும் நினைக்காத வழிகளிலும் அவர் செயல்படக்கூடியவர். இன்று கபிரியேல் தூதர் எதிர்பாராத வருமானத்தின் கதவுகளை திறக்கிறார். நான் எப்பாத்தா என்று கட்டளையிடுகிறேன். உங்கள் வாழ்க்கையில் மறைக்கப்பட்டிருந்த செல்வத்தின் ஊற்றுக்கண்கள் திறக்கப்படட்டும். பல வருடங்களுக்கு முன்பு நீங்கள் செய்த ஒரு முதலீட்டிலிருந்து லாபம் வரட்டும். நீங்கள் மறந்தே போன ஒரு இடத்திலிருந்து உங்களுக்கு பணம் வரட்டும். அரசாங்கத்திடமிருந்து உங்களுக்கு சேர வேண்டிய பணம், வரி திருப்பம், மானியம் ஆகியவை தடையின்றி வரட்டும். உங்களுக்கு கடன்பட்டவர்கள் திடீரென நினைவு கூர்ந்து உங்கள் பணத்தை திருப்பித் தரட்டும். ஒரு புதிய வியாபார வாய்ப்பு உங்களை தேடி வரட்டும். உங்கள் திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைத்து அதன் மூலம் புதிய வருமானம் உருவாகட்டும். ஒரு பரிசு, ஒரு லாட்டரி, ஒரு பரம்பரை சொத்து தேவன் எந்த வழியிலும் உங்களுக்கு அனுப்பலாம். உங்கள் கண்களை திறந்து வைத்திருங்கள். உங்கள் இதயத்தை விசுவாசத்தால் நிரப்புங்கள். அடுத்த 24 மணி நேரத்திற்குள் ஒரு நிதி அற்புதத்தின் அடையாளத்தை காண்பீர்கள். அது ஒரு தொலைபேசி அழைப்பாக இருக்கலாம், ஒரு குறுஞ்செய்தியாக இருக்கலாம், உங்கள் வங்கிக் கணக்கில் ஒரு சிறிய வைப்புத் தொகையாக இருக்கலாம். அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் முன்பணம். தேவன் உங்கள் நிதி நிலைமையை பற்றி அக்கறையுள்ளவராக இருக்கிறார் என்பதை உங்களுக்கு காட்ட விரும்புகிறார். அவர் உங்கள் ஜெபங்களை கேட்கிறார். அவர் உங்கள் கண்ணீரை காண்கிறார். இன்று அவர் செயல்படுகிறார். இந்த எதிர்பாராத ஆசீர்வாதங்களைப் பெற உங்கள் கைகளை திறங்கள். பற்றாக்குறையின் மனப்பான்மையை விட்டுவிட்டு செழிப்பின் மனப்பான்மையை அணியுங்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளை. உங்களுக்கு குறைவு எதுவும் இல்லை. வானத்தின் பறவைகளை போஷிக்கும் தேவன் உங்களை எவ்வளவு அதிகமாக போஷிப்பார். இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு உங்கள் அற்புதத்திற்காக காத்திருங்கள். அது நிச்சயம் வரும். ஆமென். 9வது அலை, தொழில் மற்றும் வியாபாரத்தில் வெற்றி. உங்கள் தொழில், உங்கள் வேலை, உங்கள் வியாபாரம் ஆகியவை தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவை. உங்கள் திறமைகளும் தாளந்துகளும் தேவனால் கொடுக்கப்பட்டவை. இன்று அந்த துறைகளில் ஒரு தெய்வீக முத்திரை பதிக்கப்படுகிறது. உங்கள் வேலையில் உங்களை தடுத்து நிறுத்தியிருந்த ஒவ்வொரு தடையும் நீக்கப்படுகிறது. பதவி உயர்வை தடுத்த மேலதிகாரியின் இதயம் மாற்றப்படட்டும். உங்களுக்கு வரவேண்டிய சம்பள உயர்வு உடனடியாக கிடைக்கட்டும். உங்கள் சக ஊழியர்களின் பொறாமை செயலற்று போகட்டும். நீங்கள் உங்கள் வேலையில் சிறந்து விளங்கத் தேவையான ஞானத்தையும் அறிவையும் கிருபையையும் தேவன் உங்களுக்கு தருகிறார். உங்கள் வியாபாரத்தின் மீது நான் கர்த்தரின் ஆசீர்வாதத்தை அறிவிக்கிறேன். புதிய வாடிக்கையாளர்கள் காந்தம் போல ஈர்க்கப்படட்டும்.
லாபகரமான ஒப்பந்தங்கள் உங்களைத் தேடி வரட்டும். உங்கள் போட்டியாளர்கள் உங்களுக்கு எதிராகச் செய்யும் சூழ்ச்சிகள் அனைத்தும் முறியடிக்கப்படட்டும். உங்கள் வியாபாரத்தில் ஒரு புதிய விரிவாக்கம், ஒரு புதிய கிளை, ஒரு புதிய தயாரிப்பு உருவாகத் தேவையான மூலதனத்தையும் ஆட்களையும் தேவன் அனுப்புவார். யோசேப்பை பார்வோனின் அரண்மனையில் உயர்த்திய தேவன் உங்களையும் உங்கள் துறையில் உயர்த்துவார். தாவீதை ஆடுகளை மேய்ப்பதிலிருந்து ராஜாவாக மாற்றிய தேவன் உங்கள் தற்போதைய நிலையிலிருந்து உங்களை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துவார். உங்கள் கைகளின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்யும் அனைத்தும் வெற்றி பெறும். தோல்வி என்ற வார்த்தை உங்கள் அகராதியிலிருந்து நீக்கப்படுகிறது. நீங்கள் ஒரு வெற்றியாளர். நீங்கள் ஆளப் பிறந்தவர், ஆளப்பட அல்ல. உங்கள் தொழிலில், உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் தலையாக இருப்பீர்கள், வாளாக அல்ல. நீங்கள் மேலே இருப்பீர்கள், கீழே அல்ல. இந்த வார்த்தையை உங்கள் தொழில் செய்யும் இடத்தில், உங்கள் மேஜையில், உங்கள் கடையில் பிரகடனப்படுத்துங்கள். தேவனுடைய வெற்றி உங்கள் மீது இருக்கிறது. அந்த வெற்றியின் ஆற்றலில் எழுந்து பிரகாசியுங்கள். ஆமென். 10வது அலை, திருடப்பட்ட செல்வத்தை மீட்டெடுத்தல். சாத்தான் ஒரு திருடன். அவன் உங்கள் பணத்தை, உங்கள் ஆசீர்வாதங்களை, உங்கள் சந்தோஷத்தை, உங்கள் ஆரோக்கியத்தை திருடியிருக்கலாம். மோசடியான திட்டங்கள் மூலம், வஞ்சகமான மனிதர்கள் மூலம், எதிர்பாராத இழப்புகள் மூலம் அவன் உங்கள் செல்வத்தை அபகரித்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, திருடன் அகப்பட்டால் அவன் 7 மடங்காக திரும்பச் செலுத்த வேண்டும். இன்று தேவனுடைய நீதிமன்றத்தில் நான் உங்களுக்காக வாதாடுகிறேன். சாத்தானே, நீ திருடிய அனைத்தையும் 7 மடங்காக திருப்பித் தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். மோசடியால் இழந்த பணத்தை 7 மடங்காக திரும்பப் பெறட்டும். அநியாயமாக பறிக்கப்பட்ட சொத்துக்கள் 7 மடங்காக திரும்ப வரட்டும். திருடப்பட்ட வியாபார வாய்ப்புகள் 7 மடங்காக திரும்பக் கிடைக்கட்டும். உங்கள் நேரத்தையும் சக்தியையும் வீணடித்த ஒவ்வொரு வருடத்திற்காகவும் தேவன் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை தருகிறார். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான கணத்தைப் பெறுகிறீர்கள். தேவதூதர்கள் இப்போது சாத்தானின் முகாமுக்குச் சென்று உங்களுக்குரியதை மீட்டுக் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் அவனது கோட்டைகளை உடைத்து, அவனது பொக்கிஷ அறைகளைத் திறந்து, உங்களுக்குச் சொந்தமான ஒவ்வொரு பைசாவையும் திரும்பக் கொண்டு வருகிறார்கள். இது ஆவிக்குரிய யதார்த்தம். இதை விசுவாசக் கண்களால் பாருங்கள். உங்கள் செல்வம் உங்களிடம் திரும்ப வந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு பெரிய நதியைப் போல உங்கள் வாழ்க்கையில் பாய்கிறது. நீங்கள் இழந்ததை விட அதிகமாக பெறப்போகிறீர்கள். உங்கள் களஞ்சியங்கள் தானியத்தால் நிரம்பும். உங்கள் ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். தேவன் உங்கள் இழப்புகளை ஈடு செய்யும் தேவன். அவர் உங்கள் கண்ணீரை ஆனந்தக் களிப்பாக மாற்றுவார். உங்கள் துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றுவார். திருடப்பட்ட ஆசீர்வாதங்களை மீட்டெடுக்கும் இந்த வார்த்தையை இப்போது பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் மீட்பு முழுமையானது. ஆமென். 11வது அலை, வறுமையின் மனப்பான்மையை உடைத்தல். நிதிப் போராட்டம் என்பது பணப்பற்றாக்குறை மட்டுமல்ல, அது ஒரு மனப்பான்மையும் கூட. என்னிடம் போதுமான பணம் இல்லை, நான் ஒருபோதும் பணக்காரனாக மாட்டேன், பணம் தீயது போன்ற எண்ணங்கள் வறுமையின் ஆவி விதைக்கும் பொய்கள். இன்று அந்த வறுமையின் மனப்பான்மை உங்கள் மனதிலிருந்து வேரோடு பிடுங்கப்படுகிறது. நான் உங்கள் மனதின் மீது கிறிஸ்துவின் மனதை அறிவிக்கிறேன். பற்றாக்குறையின் எண்ணங்களுக்கு பதிலாக செழிப்பின் எண்ணங்கள் நிரப்பப்படட்டும். நீங்கள் ஒரு பற்றாக்குறையான பிரபஞ்சத்தில் வாழவில்லை. நீங்கள் ஒரு செழிப்பான தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்கிறீர்கள். அங்கே குறைவு என்பதே இல்லை. உங்கள் தேவன் வானத்தின் பலகணிகளைத் திறந்து ஆசீர்வாதங்களை அருளும் தேவன். அவர் அப்பத்தையும் மீனையும் 5000 பேருக்கு பெருக்கிக் கொடுத்த தேவன். அவரிடம் எந்த குறைவும் இல்லை. எனவே உங்களுக்கும் குறைவில்லை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பெலனுண்டு என்று சொல்லுங்கள். என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று அறிக்கை செய்யுங்கள். உங்கள் வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கிறது. உங்கள் வாயிலிருந்து வறுமையின் வார்த்தைகள் வராமல் செழிப்பின் வார்த்தைகள் வரட்டும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஐசுவரியவான், பணம் என்னை நோக்கி வருகிறது, நான் ஒரு பணக்காந்தம் என்று சொல்லுங்கள். இந்த வார்த்தைகள் உங்கள் ஆழ்மனதில் பதிந்து உங்கள் யதார்த்தத்தை மாற்றும். வறுமையின் ஆவிக்கு உங்கள் மனதில் இடமில்லை. நீங்கள் செழிப்பின் சிந்தனையாளர். நீங்கள் தேவனுடைய ஐசுவரியத்தின் வாரிசு. இந்த புதிய மனப்பான்மையை இப்போது அணிந்து கொள்ளுங்கள். அது உங்கள் நிதி வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றும். ஆமென்.
12வது அலை, பெருகும் அற்புதத்தின் முத்திரை. உங்கள் வாழ்க்கையில் இப்போது பெருகும் அற்புதம் முத்திரையிடப்படுகிறது. ஏசாயாவின் விதவையின் பானையில் எண்ணெய் குறையாதது போல உங்கள் வங்கிக் கணக்கில் பணம் குறையாது. எலியாவின் காலத்தில் மாவு தீர்ந்து போகாதது போல உங்கள் வீட்டில் உணவு தீர்ந்து போகாது. இயேசு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேரை போஷித்தது போல உங்களிடம் உள்ள சிறியதைக் கொண்டு தேவன் பெரிய காரியங்களைச் செய்வார். உங்கள் கையில் இப்போது என்ன இருக்கிறது? உங்கள் சிறிய சம்பளம், உங்கள் சிறிய சேமிப்பு, உங்கள் சிறிய வியாபாரம். அதை தேவனுடைய கரத்தில் கொடுங்கள். அவர் அதை எடுத்து ஆசீர்வதித்து பிட்டு பல்லாயிரக்கணக்கானோருக்கு பகிர்ந்தளிப்பார். உங்கள் வருமானம் பெருகும், உங்கள் முதலீடுகள் பெருகும், உங்கள் சொத்துக்கள் பெருகும். 100 மடங்கு அறுவடையின் ஆசீர்வாதம் உங்கள் மீது இறங்குகிறது. நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் 100 ரூபாயாக திரும்பி வரும். நீங்கள் விதைக்கும் ஒவ்வொரு நன்மையும் 100 மடங்கு ஆசீர்வாதமாக மாறும். நீங்கள் தாராளமாக கொடுப்பவராக மாறுவீர்கள். ஏனென்றால் உங்களிடம் எப்போதும் ஏராளமாக இருக்கும். உங்கள் கைகள் கொடுப்பதற்காகவே உருவாக்கப்பட்டன, வாங்குவதற்காக மட்டுமல்ல. இந்த பெருகும் அபிஷேகம் உங்கள் மீது இருக்கிறது. அது உங்கள் பணம், உங்கள் நேரம், உங்கள் அன்பு, உங்கள் மகிழ்ச்சி என அனைத்தையும் பெருகச் செய்யும். நீங்கள் தொடும் அனைத்தும் பெருகும். நீங்கள் ஒரு நடமாடும் ஆசீர்வாதமாக மாறுகிறீர்கள். இந்த அற்புதத்தின் முத்திரையை உங்கள் நெற்றியில், உங்கள் கைகளில், உங்கள் பணப்பையில், உங்கள் வங்கிக் கணக்கில் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பெருகும் பாத்திரம். ஆமென். 13வது அலை, குணமாக்கும் தூதர் ரபேலின் பிரசன்னம். இப்போது நிதித் தடைகளை உடைத்து தேவனுடைய குணமாக்கும் ஆற்றலுக்குள் நுழைகிறோம். தேவனுடைய மருந்தாகிய தலைமை தூதர் ரபேல் உங்கள் அருகில் நிற்கிறார். அவருடைய கைகளில் பரலோகத்தின் தைலம் இருக்கிறது. அந்த தைலம் ஒவ்வொரு நோயையும் குணமாக்கும், ஒவ்வொரு வலியையும் நீக்கும் சக்தி கொண்டது. உங்கள் உடல் தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயத்தில் எந்த வியாதிக்கும் இடமில்லை. நான் இப்போது உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு நோயின் வேரையும் சபிக்கிறேன். அது பட்டுப் போகட்டும். உங்கள் மருத்துவர் குணப்படுத்த முடியாது என்று சொன்ன நோய்கள், வாழ்நாள் முழுவதும் மருந்து சாப்பிட வேண்டும் என்று சொன்ன நிலைமைகள் இப்போது தேவனுடைய அற்புதத்தால் மாறுகின்றன. ரபேல் தூதரின் பிரசன்னத்தை உணருங்கள். ஒரு இதமான VCCDNN உங்கள் உடல் முழுவதும் பரவுவதை உணருங்கள். அது தேவனுடைய குணமாக்கும் சக்தி. அது உங்கள் செல்களுக்குள் ஊடுருவி சேதமடைந்த திசுக்களை புதுப்பிக்கிறது, நோயுற்ற உறுப்புகளை சீரமைக்கிறது. இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். இது கடந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. உங்கள் குணம் ஏற்கனவே வாங்கப்பட்டு விட்டது. நீங்கள் இப்போது அதை விசுவாசத்தால் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். உங்கள் நோயின் அறிக்கையை விட தேவனுடைய வார்த்தையின் அறிக்கை பெரியது. தேவனுடைய வார்த்தை நீங்கள் குணமானீர்கள் என்று சொல்கிறது. அதை நம்புங்கள், அதை அறிக்கை செய்யுங்கள். உங்கள் குணம் இப்போது வெளிப்படுகிறது. ஆமென். 14வது அலை, தலை முதல் பாதம் வரை தெய்வீக சிகிச்சை. இப்போது ரபேல் தூதரின் குணமாக்கும் தைலம் உங்கள் உடல் முழுவதும் பாய்கிறது. உங்கள் தலையிலிருந்து ஆரம்பிக்கிறோம். உங்கள் மூளையில் உள்ள ஒவ்வொரு நரம்பு மண்டலமும் சீரடையட்டும். ஒற்றை தலைவலி, மூளைக்கட்டி, ஞாபக மறதி ஆகியவை நீங்கட்டும். உங்கள் கண்கள் தெய்வீக ஒளியால் நிரம்பட்டும். பார்வை குறைபாடு, கண்புரை ஆகியவை குணமாகட்டும். உங்கள் காதுகள் தேவனுடைய சத்தத்தை கேட்கத் திறக்கப்படட்டும். காது கேளாமை, இரைச்சல் பிரச்சினைகள் நீங்கட்டும். உங்கள் வாய் மற்றும் தொண்டையில் உள்ள புண்கள், கட்டிகள், நோய் தொற்றுகள் குணமாகட்டும். உங்கள் கழுத்து, தோள்பட்டை வலிகள் நீங்கட்டும். உங்கள் இதயம் பலப்படட்டும். இரத்த அழுத்தம் சீராகட்டும். அடைப்புகள் நீக்கப்படட்டும். உங்கள் நுரையீரல் சுத்தமான காற்றால் நிரம்பட்டும். ஆஸ்துமா, மூச்சுத் திணறல் ஆகியவை நீங்கட்டும். உங்கள் வயிறு, குடல், கல்லீரல், கணையம், சிறுநீரகம் என ஒவ்வொரு உள் உறுப்பும் புதிதாக மாற்றப்படட்டும். செரிமான பிரச்சினைகள், நீரிழிவு, சிறுநீரக கோளாறுகள் குணமாகட்டும். உங்கள் எலும்புகள், மூட்டுகள் பலப்படட்டும். ஆர்த்ரிடிஸ், மூட்டு வலி, முதுகுவலி ஆகியவை நீங்கட்டும். உங்கள் தோல் புதிதாக மாறட்டும். ஒவ்வாமை, தடிப்புகள், தோல் நோய்கள் குணமாகட்டும். உங்கள் இரத்தத்தின் ஒவ்வொரு அணுவும் இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரிக்கப்படட்டும். புற்றுநோய் செல்கள், வைரஸ்கள், பாக்டீரியாக்கள் அழிக்கப்படட்டும். தலை முதல் பாதம் வரை நீங்கள் முழுமையாக, பரிபூரணமாக, அற்புதமாக குணமாகிவிட்டீர்கள். இந்த தெய்வீக சிகிச்சையை ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமென்.
15வது அலை, நாள்பட்ட மற்றும் குணப்படுத்த முடியாத நோய்களுக்கு முடிவு. மருத்துவ உலகம் கைவிட்ட நோய்கள், பல ஆண்டுகளாக உங்களை வாட்டி வதைக்கும் நாள்பட்ட வியாதிகள், பரம்பரையாகத் தொடரும் நோய்கள், இன்று இவற்றிற்கு ஒரு முடிவு கட்டப்படுகிறது. சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு அசாத்தியமானது எதுவும் இல்லை. அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவர். நான் புற்றுநோயின் ஆவியை கட்டளையிடுகிறேன், இந்த உடலை விட்டு வெளியேறு, நீ ஒரு ஆக்கிரமிப்பாளன், உனக்கு இங்கே இடமில்லை. கட்டிகள் கரையட்டும், மெட்டாஸ்டாசிஸ் நிற்கட்டும். நான் நீரிழிவு நோயின் ஆவியை கட்டளையிடுகிறேன், கணையமே சரியாகச் செயல்படு, இன்சுலின் அளவுகள் சீராகட்டும். நான் இதய நோயின் ஆவியை கட்டளையிடுகிறேன், இதயமே தேவனுடைய தாளத்திற்குத் துடி, இரத்தக் குழாய்கள் சுத்தமாகட்டும். நான் முடக்குவாதத்தின் ஆவியை கட்டளையிடுகிறேன், மூட்டுகளே உங்கள் நெகிழ்வுத்தன்மையை மீண்டும் பெறுங்கள், வலி மற்றும் வீக்கம் நீங்கட்டும். நான் மரபணு நோய்களைக் கட்டளையிடுகிறேன், இயேசுவின் இரத்தத்தால் உங்கள் DNA மீண்டும் எழுதப்படுகிறது. பரம்பரை நோய்களின் சங்கிலி அறுக்கப்படுகிறது. உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லுக்கும் நான் ஜீவனையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுகிறேன். தேவனுடைய ஜீவநதி உங்கள் வழியாக பாய்கிறது. அது மரணத்தின் ஒவ்வொரு வேலையையும் அழிக்கிறது. உங்கள் வயது பின்னோக்கிச் செல்கிறது. உங்கள் பெலன் கழுகை போல புதிதாகிறது. நீங்கள் நீண்ட ஆயுளுடன் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ்வீர்கள். இது உங்கள் உரிமை. இயேசு உங்களுக்காகச் செலுத்திய விலை இது. உங்கள் அற்புத குணத்தை இப்போது பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் மருத்துவ அறிக்கைகள் மாறும். உங்கள் மருத்துவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். உங்கள் சாட்சி அநேகரை விசுவாசத்திற்கு வழிநடத்தும். ஆமென். 16வது அலை, ஆன்மா மற்றும் உணர்ச்சிகளின் குணப்படுத்துதல். உடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மன ஆரோக்கியம். உங்கள் ஆன்மாவில் உள்ள காயங்கள், உங்கள் இதயத்தில் உள்ள பாரங்கள் இன்று குணமாக்கப்படுகின்றன. ரபேல் தூதர் உங்கள் உணர்ச்சிகளின் மீது தேவ சமாதானத்தின் தைலத்தை பூசுகிறார். மன அழுத்தத்தின் இருண்ட மேகம் உங்கள் மனதை விட்டு விலகட்டும். தேவனுடைய மகிழ்ச்சியின் சூரிய ஒளி உங்கள் மீது பிரகாசிக்கட்டும். கவலையின் ஆவி, பயத்தின் ஆவி உங்களை விட்டு வெளியேறட்டும். தேவனுடைய அன்பு, ஷக்தி, தெளிந்த புத்தியின் ஆவி உங்களை நிரப்பட்டும். கடந்த காலத்தின் வேதனையான நினைவுகள், அதிர்ச்சிகள், துரோகங்கள் ஆகியவற்றால் ஏற்பட்ட காயங்கள் குணமாக்கப்படட்டும். இயேசுவின் இரத்தம் அந்த நினைவுகளின் வலியை கழுவி எடுக்கிறது. மன்னிக்க முடியாத நிலையில் நீங்கள் தவிக்கிறீர்களா? மற்றவர்களை மன்னிக்கவும், உங்களை நீங்களே மன்னிக்கவும் தேவன் உங்களுக்கு கிருபை தருகிறார். மன்னிக்காதிருத்தல் ஒரு சிறைச்சாலை. இன்று நீங்கள் அந்தச் சிறையிலிருந்து விடுவிக்கப்படுகிறீர்கள். தனிமையின் உணர்வு, நிராகரிப்பின் வலி ஆகியவை நீக்கப்படுகின்றன. நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை. தேவன் உங்களுடன் இருக்கிறார். தேவதூதர்கள் உங்களைச் சூழ்ந்திருக்கிறார்கள். நீங்கள் நேசிக்கப்படுகிறீர்கள், ஏற்றுக்கொள்ளப்படுகிறீர்கள், மதிக்கப்படுகிறீர்கள். தேவனுடைய சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் நிரப்பட்டும். நீங்கள் அமைதியாக உறங்குவீர்கள். உங்கள் நித்திரை இன்பமாயிருக்கும். உங்கள் ஆன்மா புத்துயிர் பெறுகிறது. உங்கள் இதயம் இலேசாகிறது. உங்கள் முகத்தில் புன்னகை மலர்கிறது. இந்த முழுமையான உள்குணத்தை இப்போது பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். 17வது அலை, பெலன் மற்றும் இளமையின் புத்துணர்ச்சி. தேவன் உங்கள் நோய்களை குணப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் உங்கள் பெலத்தையும் இளமையையும் புதுப்பிக்கிறார். கழுகுக்குச் சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயது போலாகும் என்று சங்கீதம் சொல்கிறது. இன்று அந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. சோர்வின் ஆவி, பலவீனத்தின் ஆவி உங்களை விட்டு வெளியேறட்டும். தெய்வீக சக்தியின் ஒரு புதிய அலை உங்கள் உடல் முழுவதும் பாய்கிறது. உங்கள் தசைகள் பலப்படுகின்றன. உங்கள் எலும்புகள் உறுதிப்படுகின்றன. உங்கள் ஆற்றல் மட்டங்கள் அதிகரிக்கின்றன. காலையில் புத்துணர்ச்சியுடன் நீங்கள் எழுந்திருப்பீர்கள். நாள் முழுவதும் சோர்வின்றி உழைப்பீர்கள். உங்கள் முகம் பிரகாசிக்கும். உங்கள் தோலில் உள்ள சுருக்கங்கள் மறையட்டும். உங்கள் கண்கள் ஒளிரட்டும். உங்கள் நடையில் ஒரு புதிய துள்ளல் உண்டாகட்டும். மக்கள் உங்களைப் பார்த்து, உங்கள் இளமையின் ரகசியம் என்ன என்று கேட்பார்கள். நீங்கள் சொல்வீர்கள், கர்த்தரில் மகிழ்ந்திருப்பதே என் பெலன். தேவனுடைய ஆவி உங்களை உள்ளிருந்து புதுப்பிக்கிறது. இது வெறும் உடல் ரீதியான மாற்றம் மட்டுமல்ல, இது ஆவிக்குரிய புத்துணர்ச்சி. உங்கள் ஆர்வம், உங்கள் கனவுகள்,
உங்கள் லட்சியங்கள் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுகின்றன. நீங்கள் புதிய காரியங்களை கற்றுக்கொள்ளவும் புதிய சவால்களை ஏற்கவும் தயாராக இருப்பீர்கள். வயது என்பது ஒரு எண் மட்டுமே. தேவனுடைய பார்வையில் நீங்கள் எப்போதும் அவருடைய குழந்தை. அவருடைய சக்திக்கு எல்லையே இல்லை. அந்த எல்லையில்லாத சக்தி இப்போது உங்களுக்குள் கிரியை செய்கிறது. இந்த தெய்வீக புத்துணர்ச்சியை ஏற்றுக்கொண்டு ஒரு புதிய வாழ்க்கையைத் தொடங்குங்கள். ஆமென். 18வது அலை, தெய்வீக ஆரோக்கியத்தின் பாதுகாப்பு வளையம். நீங்கள் குணமடைந்தது மட்டுமல்ல, இனி நோய் உங்களை தாக்காதபடிக்கு ஒரு தெய்வீக பாதுகாப்பு உங்களுக்கு வழங்கப்படுகிறது. ரபேல் தூதர் இப்போது உங்களைச் சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குகிறார். இது பரிசுத்த ஆவியின் அக்கினியாலான வளையம். எந்த வைரசும், எந்த பாக்டீரியாவும், எந்த நோய்க்கிருமியும் இந்த வளையத்தை தாண்டி உள்ளே வர முடியாது. தொற்று நோய்கள் உங்களை அணுகாது. வாதைகள் உங்கள் கூடாரத்தைச் சேராது. நீங்கள் சாப்பிடும் உணவில், நீங்கள் குடிக்கும் தண்ணீரில், நீங்கள் சுவாசிக்கும் காற்றில் உள்ள எந்த விஷத்தன்மையும் உங்களைச் சேதப்படுத்தாது. தேவதூதர்கள் உங்கள் வழிகளிலெல்லாம் உங்களை காக்கும்படி கட்டளையிடப்பட்டிருக்கிறார்கள். உங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உங்களை தங்கள் கைகளில் ஏந்திக் கொண்டு போவார்கள். நீங்கள் விபத்துக்களிலிருந்து பாதுகாக்கப்படுகிறீர்கள். வன்முறையிலிருந்து பாதுகாக்கப்படுகிறீர்கள். ஒவ்வொரு தீய திட்டத்திலிருந்தும் பாதுகாக்கப்படுகிறீர்கள். நீங்கள் தேவனுடைய கரங்களில் பத்திரமாக இருக்கிறீர்கள். உங்கள் ஆரோக்கியம் முத்திரையிடப்பட்டுள்ளது. உங்கள் ஆயுசு நாட்கள் தேவனால் தீர்மானிக்கப்பட்டவை. எந்த நோயாலும் எந்த விபத்தாலும் அது குறைக்கப்படாது. நீங்கள் பூரண ஆயுசு வரை வாழ்ந்து தேவனுடைய இரட்சிப்பை காண்பீர்கள். இந்த தெய்வீக பாதுகாப்பை விசுவாசத்துடன் பெற்றுக்கொள்ளுங்கள். பயமின்றி வாழுங்கள். ஏனென்றால் உங்களில் இருப்பவர் உலகத்தில் இருப்பவனிலும் பெரியவர். நீங்கள் பாதுகாக்கப்பட்டவர். ஆமேன். 19வது அலை, வெற்றியின் முத்திரை மற்றும் பிரகடனம். இப்போது இந்த ஜெபத்தின் உச்சக்கட்டத்தை அடைகிறோம். உங்கள் விடுதலை, உங்கள் நிதி அற்புதம், உங்கள் பரிபூரண குணம் ஆகியவை பரலோகத்தில் முத்திரையிடப்பட்டுள்ளன. அது முடிந்துவிட்டது. நம்பிக்கை என்பது நாம் எதிர்பார்க்கும் காரியங்களின் உறுதியும் நாம் காணாத காரியங்களின் நிச்சயமுமாயிருக்கிறது. நீங்கள் இப்போது உங்கள் அற்புதத்தை கண்ணால் காணாவிட்டாலும் அது ஏற்கனவே உங்களுடையது என்பதை ஆவியில் உணருங்கள். சாத்தான் உங்கள் காதுகளில் வந்து எதுவும் மாறவில்லை என்று பொய் சொல்வான். ஆனால் நீங்கள் அவனுடைய பொய்களை நம்பாதீர்கள். தேவனுடைய உண்மையை நம்புங்கள். தேவனுடைய உண்மை என்னவென்றால், மிக்கேலின் வாள் உங்களை விடுவித்துள்ளது. கபிரியேலின் செய்தி உங்கள் நிதியை திறந்துவிட்டது. ரபேலின் தைலம் உங்கள் உடலை குணமாக்கிவிட்டது. இது நடந்து முடிந்த காரியம். நான் இயேசுவின் நாமத்தில் பிரகடனப்படுத்துகிறேன். நீங்கள் கடனற்றவர். நீங்கள் செல்வந்தர். நீங்கள் ஆரோக்கியமானவர். நீங்கள் மகிழ்ச்சியானவர். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். இந்த வார்த்தைகளை உங்கள் வாயால் அறிக்கை செய்யுங்கள். உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து பேசாதீர்கள். உங்கள் சூழ்நிலைகளுக்கு எதிராக பேசுங்கள். மலையே, பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல். உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகும். உங்கள் கைகளை உயர்த்தி பரலோக பிதாவுக்கு நன்றி சொல்லுங்கள். அவர் உங்கள் ஜெபத்தை கேட்டார். அவர் உங்கள் அற்புதத்தை செய்து முடித்தார். கொண்டாட்டத்தை தொடங்குங்கள். உங்கள் வெற்றி உறுதியானது. ஆமென். 20வது அலை, அற்புதத்தின் வெளிப்பாட்டிற்கான தீர்க்க தரிசனம். இந்த ஜெபம் வெறும் வார்த்தைகளின் தொகுப்பு அல்ல. இது ஆவிக்குரிய ஆற்றலின் வெளிப்பாடு. இந்த ஆற்றல் இப்போது உங்கள் வாழ்க்கையில் பாவுதீக ரீதியான மாற்றங்களை உருவாக்கத் தொடங்குகிறது. அடுத்த 24 மணி நேரத்திலிருந்து 7 நாட்களுக்குள் உங்கள் அற்புதத்தின் வெளிப்பாட்டை காண்பீர்கள் என்று நான் தீர்க்க தரிசனமாக உரைக்கிறேன். உங்கள் வங்கிக் கணக்கை பாருங்கள். ஒரு எதிர்பாராத வைப்புத் தொகை வந்திருக்கும். உங்கள் மின்னஞ்சலை சரிபாருங்கள். ஒரு புதிய வாய்ப்புக்கான செய்தி வந்திருக்கும். உங்கள் தொலைபேசி ஒலிக்கும். அது ஒரு நற்செய்தியாக இருக்கும். உங்கள் உடலில் உள்ள வலிகள் மறைந்து போவதை நீங்கள் உணர்வீர்கள். பல ஆண்டுகளாக பேசாத ஒரு உறவினர் உங்களை தொடர்பு கொள்வார். உங்கள் எதிரிகள் உங்கள் காலடியில் வந்து சமாதானம் கேட்பார்கள். தேவன் உங்களுக்கு அடையாளங்களை கொடுப்பார். அவர் உங்களை தனியே விட்டுவிடவில்லை என்பதை உங்களுக்கு காட்டுவார். 333 என்ற எண்ணை நீங்கள் மீண்டும் மீண்டும் காண்பீர்கள். அது தேவ தூதர்கள் உங்களுடன் இருக்கிறார்கள், உங்கள் அற்புதத்திற்காக வேலை செய்கிறார்கள் என்பதற்கான உறுதிப்படுத்தல். ஒவ்வொரு முறையும் நீங்கள் அந்த எண்ணை பார்க்கும்போது தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் விசுவாசத்தை அறிக்கையிடுங்கள்.
உங்கள் அற்புதம் நெருங்கிவிட்டது. அது உங்கள் வாசற்படியில் நிற்கிறது. விசுவாசத்துடன் கதவைத் திறங்கள். அதை உங்கள் வீட்டிற்குள், உங்கள் வாழ்க்கைக்குள் வரவேற்கவும். உங்கள் காத்திருப்பு முடிந்தது. அறுவடையின் காலம் வந்துவிட்டது. உங்கள் கண்ணீரின் காலம் முடிந்து ஆனந்தத்தின் காலம் தொடங்கிவிட்டது. இதுவே உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை. ஆமென் மற்றும் ஆமென். 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 மும்முறை ஆமென். பரலோகத்தில் இது செய்யப்பட்டு விட்டது. பூமியிலும் இது வெளிப்படும். அற்புதம் ஏற்கனவே உங்கள் வழியில் உள்ளது. அது ஒரு நொடி கூட தாமதிக்காது. சரியான நேரத்தில் அது உங்களை வந்தடையும். அதை விசுவாசத்துடன் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஜெபச் சங்கிலியை உடைக்காதீர்கள். இந்த ஜெபம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது போல அது மற்றவர்களுக்கும் இருக்க வேண்டும். உங்களுக்கு முக்கியமான 3 பேருக்கு, கஷ்டத்தில் இருக்கும் 3 பேருக்கு இந்த வீடியோவை இப்போது அனுப்புங்கள். இது நீங்கள் செய்யும் கருணையின் செயல். நீங்கள் விதைக்கும் இந்த விதை உங்கள் வாழ்க்கையில் பெரும் அறுவடையை கொண்டு வரும். இறுதியாக உங்கள் அற்புதத்தை முத்திரையிட கீழே உள்ள கருத்துக்கள் பகுதியில் நான் 333 தேவதூதர்களின் அடையாளத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று முழு விசுவாசத்துடன் எழுதுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.